praise the Lord. இந்த நாளிலும் கூட உங்களை எல்லாரையும் இந்த வீடியோ மூலமாய் சந்திப்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போன வருஷம் நிறைய காரியம் செஞ்சிருப்பீங்க, இந்த வருஷம் வேற காரியம் செஞ்சிருப்பீங்க, இந்த வருஷம் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணிருப்பீங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய டிசிஷன் எடுத்திருப்பீங்க. இப்படி நிறைய காரியங்கள் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். பழைய காரியம் செய்யறோம், புதுசா காரியங்கள் செய்யறோம். பட் அதனால நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? அதனால நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்குதா? ஓகே, இதனால நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். என்னோட செய்கையினால பாதிக்கப்பட்டது யாரா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் நிறையவே இருக்குது. நம்மளுடைய செய்கைகள் நிமித்தம் நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்க கூடாது, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க, முக்கியமா நம்மளுடைய செய்கைகள் நிமித்தம் நம்ம கடவுள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த நாள்ல கூட நம்ம தியானிக்க போகிற காரியமும் கூட அதுதான். நம்மளுடைய காரியங்கள் நிமித்தம், நம்ம செய்து கொண்டிருக்கிறது நிமித்தம், நம்ம முடிவெடுக்கிறது நிமித்தம், நம்ம யோசிக்கிறது நிமித்தம் நம்ம கடவுள் நம்மளால சந்தோஷப்படுறாரா? இததான் இந்த நாள் தியானத்துல நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம், நம்ம யோசிக்க போகிறோம், ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். வாங்க என் கூட சேர்ந்து இந்த காரியங்களை தியானிக்கலாம். உபாகம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இப்படியாக போடப்பட்டிருக்கிறது: உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும், கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமா இருக்கிறது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமா இருப்பார். இந்த வசனத்துல எவ்வளவு அழகா போடப்பட்டிருக்கிறது பாருங்க. உன் தேவனாகி கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, ஃபர்ஸ்ட் நம்ம கர்த்தருடைய சத்தத்திற்கு, நம்ம தேவனுடைய சத்தத்திற்கு, முக்கியமா நம்மளை படைத்த கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் காரியம் அதுதான். அவருடைய கற்பனை என்ன, அவருடைய கட்டளை என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாம் நம்ம கை கொள்ளும் போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு திரும்பும் போது, ஆண்டவர்கிட்ட திரும்புறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது. பாவம் எவ்வளவு ஈஸியா வேணா செஞ்சிடலாம், தப்பு எவ்வளவு ஈஸியா வேணா செஞ்சிடலாம். ஆனா உண்மையான, பரிசுத்தமான, நேர்மையான, மெய்யான தெய்வமாகிய கர்த்தரிடத்துல திரும்புறது ரொம்பவே கஷ்டமான காரியம். ஆனாலும் கூட நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கணும், ஆண்டவர்கிட்ட முழு மனதோடு நான் திரும்பணும் நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அவர்கிட்ட எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதா இருக்கட்டும், அவர்கிட்ட நம்ம முழுமையா அன்பு செலுத்துறதா இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில என்ன டிசிஷன் எடுத்தாலும் கடவுளை முன்னிறுத்தி நம்ம செய்வதா இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம முழு மனசோட ஆண்டவர்கிட்ட நெருங்குற ஒரு விஷயமா இருக்கிறது. காலைல எழும்பினோடனே ஆண்டவரை நினைக்கிறது, காலைல எழுந்ததும் தேவனை தேடுறது, பைபிள் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, இதெல்லாமே முழு மனதோடு முழு ஆத்மாவோட நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்மளுடைய செய்கைகள் நிமித்தம் தேவன் ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. கீழே போட்டிருக்க காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மூணையும் நம்ம கரெக்டா செய்தோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமா இருந்தது போல உண்மையிலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமா இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒருவேளை நினைக்கலாம், என்ன ஆண்டவர் நினைக்கல, என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, எனக்கு ஏன் ஆண்டவர் தரமாட்டாங்க, இந்த மாதிரி பல காரியங்கள் உடைய மனதில ஓடிக்கொண்டே இருக்கலாம். இனிமே கடவுளை நம்ப போறது இல்ல, இந்த மாதிரி நீங்க ஆண்டவரை மறுதளிச்சுட்டு நீங்க திரும்பியும் பழைய வாழ்க்கையில வாழ போயிருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க முதலாவது ஆண்டவரை நெருங்கும் போது முழு மனதோட எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம ஆண்டவர்கிட்ட உங்க லைஃப ஒப்பு கொடுக்கும் போது, உங்க டெசிஷனை ஒப்பு கொடுக்கும் போது, உங்களுடைய அடுத்த கட்ட நிலைமையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? நம்மளுடைய முற்பிதாக்கள் நிமித்தம் ஆண்டவர் எப்படி சந்தோஷப்பட்டாரோ அதே போல உங்க மேலேயும் என் மேலேயும் ஆண்டவர் திரும்பவும் சந்தோஷமா இருக்க அவர் தீர்மானித்திருக்கிறார். இந்த நாள்ல உங்களுக்கும் அதுதான் ஆண்டவர் உடன்படிக்கை பண்றாங்க. உங்க மேலேயும் என் மேலேயும் ஆண்டவர் நம்ம நிமித்தம் சந்தோஷப்படுறதுக்கு ஆண்டவர் விரும்புறாரு. இதெல்லாம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் நிச்சயமா உங்களையும் என்னையும் அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிக்க, நம்மளுடைய வேண்டுதலை கேட்டு நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை சந்தோஷப்படுத்தினா மட்டும் போதும். ஆண்டவர் பல காரியங்கள் நமக்காக நம்ம கேட்கலனா கூட செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதத்துல கூட பார்க்கிறோம், ஆபிரகாமா இருக்கட்டும், எந்த ஒரு பரிசுத்தவான்களா இருக்கட்டும், எப்பெல்லாம் ஆண்டவருடைய சொல்ல கேட்டு எப்பெல்லாம் அதை நிறைவேற்றுறாங்களோ, எந்த கேள்வியை கேட்காம கீழ்ப்படிஞ்சு செய்யறாங்க
செய்யறாங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் அவங்க மேல சந்தோஷப்பட்டு பல வாக்குத்தத்தங்களை கொடுக்கறத பார்க்கிறோம். அதை நிறைவேற்றுகிறத பார்க்கிறோம். ஆபத்துல இருந்து காப்பாத்துகிறத பார்க்கிறோம். இந்த நாள்ல கூட ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி பாருங்க. எந்த கேள்வியும் கேட்காம ஆண்டவர் சொல்றதை நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் எப்படி நம்ம முற்பிதாக்கள் ஆகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நிமித்தம் சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நிறைவேற்றினாரோ, ஆபத்துல இருந்து காப்பாத்தினாரோ, அவங்கள பரிபூர்ண ஆயுசு நாட்களோடு வாழ செய்தாரோ, அதே போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படியே செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்படியே ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவரா இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவரிடத்துல அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரை, என்னுடைய வாழ்க்கையில இதுவரை நான் என்ன நினைச்சாலும் சரி, இந்த நாள் முதல் என்னுடைய செய்கையின் நோக்கமே உங்களை சந்தோஷப்படுத்துறதா மட்டுமே இருக்கும்னு சொல்லி என் கூட சேர்ந்து அர்ப்பணிங்க. நிச்சயமா ஆண்டவர் எப்படி நம்ம முற்பிதாக்கள்லாம் இவ்வளோ ஆசீர்வாதமா இருந்தாங்க, அவங்களுக்கு எப்படி செய்தாங்க, இவங்களுக்கு எப்படி செய்தாங்க, நம்ம கேள்வியோட இருந்தோம் இல்லையா? அதன் ரகசியமே ஆண்டவரை சந்தோஷப்படுத்திருக்காங்க. அதனாலதான் கேட்கும் போதெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார். இந்த நாள் இந்த ரகசியத்தை புரிஞ்சு நாமளும் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவோம். ஆண்டவர் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாலேயே ஆண்டவரேன்னு கூப்பிடும் போது எதுக்காக ஆண்டவரேன்னு கூப்பிடுறோன்றத அதை புரிஞ்சு ஆண்டவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆனா நிறைய வாலிபர்கள் சொல்றத நான் கேக்குறேன், நிறைய பேர் சொல்றதா கேக்குறேன். இந்த காலத்துல நான் எதெல்லாம் விட்டுட்டு எப்படி நான் ஆண்டவருக்கு பிரியமா அவர் சொல்றத மட்டும் கேட்டுட்டு அவருக்கு பிரியமானதை மட்டும் செஞ்சுட்டு நான் எப்படி இந்த உலகத்துல இப்போ இருக்கிற காலத்துல நான் வாழ முடியும்? இப்ப இருக்கிற காலம், டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்து போச்சு. நாம் எப்படி ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்கிறது? எத்தனையோ டெக்னாலஜி இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இந்த காலம் வேற, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இருந்த காலம் வேற. அவங்கள மாதிரி நான் எப்படி இந்த காலத்துல இருக்க முடியும்? இப்படி எல்லாம் பல கேள்விகள் கேட்கறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்கிட்டயும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த நேரத்துல கூட இதே கேள்வியோட நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல ஆசைப்படுறேன். அப்போ எப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு படிச்சாரோ அதே போலதான் இந்த 2K கிட்ஸா இருக்கட்டும், இந்த 90s கிட்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அப்படியே தான் ஆண்டவர் படிச்சிருக்கிறாரு. அவரோட சாயலின் படி, அவருடைய ரூபத்தின்படி, அவரை போலவே தான் உங்களையும் என்னையும் படிச்சிருக்கிறாரு. இந்த காலத்திற்கு ஏற்றார் போல நம்ம எப்படி பரிசுத்தமா நம்மளை காத்துக்கணுமோ, இந்த காலத்துல நமக்கு என்ன தேவையோ, நம்ம வாழ்றதுக்கு என்ன தேவையோ எல்லாரையும் எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனா எதை எடுக்கணும், எதை எடுக்க கூடாதுன்றது நல்லதை யோசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதனால நீங்களும் நானும் காலங்கள் மாறலாம், டெக்னாலஜி வளரலாம், என்னென்னமோ வளரலாம், என்னென்னமோ புதுசு புதுசா வரலாம். பட் ஆண்டவரை நெருங்கி இருக்கிற காரியமா இருக்கட்டும், அன்பு அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஆண்டவர் கிட்ட காட்டுற பக்தியா இருக்கட்டும், எல்லாமே அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அப்படியேதான் இருக்குது. நம்மளுடைய இருதயத்தின் அளவு மாறல, நம்முடைய யோசனையின் அளவு, மூளையின் அளவு மாறல, எதுவுமே மாறல. அப்போ எப்படி இருந்துச்சோ இப்பயும் கூட அப்படியேதான் இருக்குது. இதெல்லாம் மனுஷனை சந்தோஷப்படுத்துறதுக்கு, அவங்க கிட்ட நம்ம லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு எப்படி எல்லாமோ முயற்சிக்கிறோம். ஆனா கடவுள் கிட்ட அன்பு செலுத்துறதுக்கு நம்ம எவ்வளவு முயற்சித்திருக்கிறோம், எவ்வளவு யோசிச்சிருக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் எப்படி அன்பு செலுத்தி இருக்காங்க நம்ம யோசிச்சிருக்கிறோமா? அவங்க என்ன செஞ்சாங்க நம்ம யோசிச்சிருக்கிறோமா? இந்த நாளும் கூட நம்ம அப்படி யோசிக்க பழகுவோம். எந்த காலங்கள் டெக்னாலஜி வேணா மாறலாம், ஆனால் ஆண்டவர் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்தணும். அதை மாத்திரம்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் மேல முழு மனசோட, முழு ஆத்மாவோட அன்பு கூறணும்ன்றது மாத்திரம்தான் ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம ஒன்று மட்டும் தீர்மானப்படுத்துவோம். அது கூட பாருங்க, ஆண்டவர் எதுக்கு அது எதிர்பார்க்கிறாரு? உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கணும்ன்றதுனால, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கணும்ன்றதுனால, அன்பு கொடுக்கணும்ன்றனால, கிருபையை கொடுக்கணும்ன்றனால. அதனால தேவன் கிட்ட அன்பு செலுத்துவோம், சந்தோஷப்படுத்துவோம். நிச்சயமாய் வாக்குத்தத்தங்களை அள்ளி கொண்டு, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற காரியங்கள், அதை சுதந்திரித்து கொண்டு வாழுகிற புதிய சந்ததிகளாய், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் எல்லாரும் மாற போகிறோம் என்பதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. நீங்களும் இந்த நேரத்துல கூட முடிவெடுத்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் நானும் சேர்ந்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவோம். நிச்சயமாய் பல வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிற சந்ததிகளாய் நாம மாறுவோம், தேவனை சந்தோஷப்படுத்தலாம். ஓகே, ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும் போது பல டெம்டேஷன் வரும். இதுல இருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது?